மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி உட்பட 13 எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி தேர்தல் ஆணையத்திடமும் குடியரசுத் தலைவரிடமும் முறையிட்டுள்ளன. ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து காட்டி நிரூபிக்க முடியுமா என தேர்தல் ஆணையம் சவால் விடுத்துள்ளது. தற்போது ஜெனரேஷன் 1 வகை மின்னணு இயந்திரங்களே நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்றன. சுமார் 53,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கையிருப்பில் உள்ளன. இவற்றின் நம்பகத்தன்மையின் சர்ச்சைகளால் ஜெனரேஷன் 2 மற்றும் 3 மின்னணு இயந்திரங்களுக்கு மாற தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தேர்தலை வெளிப்படையான முறையில் நடத்துவதற்கு இவை உதவும். இந்த வகை இயந்திரங்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் ஒப்புகைச் சீட்டை பெற முடியும். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை இத்தகைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி கடிதம் எழுதியுள்ளார். இதில் சீட்டு விநியோகிக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாங்குவதற்காக எந்தவித தாமதமுமின்றி உடனடியாக நிதி ஒதுக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.